கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது ஆகாய் 2 அதிகாரம் 23 ஆகாய் சாப்டர் 2 verse 23. நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட ஒரு அழகான வசனத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்தா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்போமா? என்னைக்காவது இந்த வசனத்தை ஆண்டவர் வேத புத்தகத்தில் வச்சுட்டாரு. இந்த வேத புத்தகத்தில் இருக்க எந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணு நம்மளை ஆண்டவர் முத்திரமாக வச்சுருக்காரு. யோசிச்சு பாருங்கள். இந்த வார்த்தையை செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு உத்தரவாதம். மறுபடியும் நீ ஆலயத்தை கட்டுவ, உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் சொல்லி அந்த வேலையை செய்ய வைக்கிறார். இன்னைக்கு முத்திரை மோதிரம்னா என்ன? அந்த காலத்தில் ராஜாங்க அவங்க நகையை கழட்டி கொடுப்பாங்க. அவங்க கையில் இருக்க மோதிரத்தை இன்னொரு ராஜாவின் இடத்துல ஒரு விஷயத்த போய் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா உடனே அவங்க கையில் இருக்க அந்த விலை உயர்ந்த மோதிரத்தை கழட்டி யார் அந்த மெசஞ்சரோ அவங்க கையில் கொடுப்பார். அந்த மெசஞ்சர் தனியாக போய் அரண்மனைக்குள்ளே போகவே முடியாது இன்னொரு நாட்டில். ஆனால் இந்த மோதிரத்தை காமிச்சா இந்த ராஜா இந்த மோதிரத்தை கொடுத்துருக்காரு, நான் ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா உள்ளே விடுவாங்க. ரொம்ப மரியாதையாக உள்ளே விட்டு ராஜ மரியாதையோடு உள்ளே போவார். மரியாதை அந்த மெசேஜை கொண்டுட்டு போகிற அந்த தனி மனிதனுக்கு அல்ல, அவர் கையில் இருக்க அந்த மோதிரத்துக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், உலக பிரகாரமான ராஜாவோட மோதிரத்துக்கே இவ்வளோ வேல்யூனா அந்த மோதிரமாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. நம்மளை அவரோட ஆபரணங்களாக வச்சிருக்காரு. அவர் அலங்கரிக்கிற ஒரு விஷயமா வச்சிருக்காரு. நம்ம இந்த உண்மையை என்றைக்குமே ஒத்துக்கவே மாட்டோம். என்ன ஆண்டவரே, எப்போ பார் நம்மளுக்கு பிரச்சனை, எப்போ பார் 4 பேர் ஏதாவது நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அப்படி தான் யோசிப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்குரிய அந்த டெஸ்டினேஷனை அடையிறது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உங்களை முத்திரை மோதிரமாக வச்சு இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறார். இது என் மகன், இவனை வச்சு தான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொன்னால் உங்கள் பரம்பரையிலையும் இந்த வேலையை யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செய்வீங்க. இதுக்கு நான் தகுதியான பாத்திரமா? ஆண்டவரே, என்னால் முடியாது, என்னால் முன்னாடி மைக்கில் பேச முடியாது, என்னால் சரளமாக தமிழ் பேச முடியாது, தமிழ் வாசிக்க தெரியாது, எத்தனையோ வீக்னஸ் நம்ம லைஃப்பில் இருக்கலாம். ஆனால் அப்படி வீக்காக இருக்க ஆட்களை தான் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் எக்யூப் பண்ணுறார். நம்மளை எக்யூப் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். மோசே என்ன சொன்னால், கூப்பிட்டப்போ எனக்கு திக்குவாய், நான் வர முடியாது, பேச முடியாது, நிறைய ரீசன்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி அவர் அந்த ஊழியத்துக்கு அழைச்சார். ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துக்கு அழைக்கணும்னு முடிவு பண்ணிடுவார். ஓகே, இந்த பிள்ளையோட வாழ்க்கை எனக்கு தேவைப்படுது, என் ஊழியத்துக்கு தேவைப்படுது, இவ்வளோ இங்கே அமிச்சா இப்போ 4 பேர்கிட்ட என்னோட மகிமையை சொல்லுவா அப்படின்னு யோசிச்சுட்டாருன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைய ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அவளை அந்த 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 குடும்பத்தில் அந்த பிள்ளைய முத்திரை மோதிரமாக நியமிச்சிருவார். இன்னைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குது? எத்தனை பேர் இல்லை ஆண்டவரே, என்ன உங்கள் ஊழியத்தில் என்னை முத்திரை மோதிரமாக வைங்க. நம்மள நிறைய பேர் என்ன தெரியுமா யோசிப்போம், நம்ம நல்லா படிக்கணும், நல்ல பெரிய வேலைக்கு போகணும், நம்ம ஆண்டவருக்காக நம்ம இவ்வளோ ஊழியம் செய்யணும்னு சொல்லி மெட்டீரியலாக நம்ம யோசிப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களை ஆண்டவரோட ஊழியத்தில் முத்திரை மோதிரமாக வைக்கிறாரு. உங்கள் பரம்பரையில் யாரும் பாஸ்டர் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்க யாரும் எந்த ஊழியத்துலையும் இல்லை. ஆனால் உங்களை ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க, அதில் யோசிக்கிறாரு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. இதுதான் முத்திரை மோதிரமாக வைக்கிறார் உங்களை. உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்களை ஃபில்டர் பண்ணி நீங்கள் யார் என்ன ஏதுன்றதை மொத்தமும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் இருதயத்தை பார்க்குற தேவன். நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்கிறீங்களா, அதை ஆண்டவர் கவனிச்சுட்டே இருப்பார். அந்த முத்திரை மோதிரமாக மாறுறதுக்கு இது முக்கியமான ஒரு குவாலிட்டி. நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக நோக்கத்தை அவர் வச்சிருப்பார். அந்த நோக்கம் எப்போ வரும்? நம்ம உண்மையாக இருக்கிறப்ப தானாக வந்துடும் நம்மளுக்கு. நம்ம உண்மையாக இருந்தாவே
அவர் நம்ம வாழ்க்கையை ரொம்ப மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காக நம்மளை வல்லமையாக பயன்படுத்துவார். அசாதாரணமாக பயன்படுத்துவார். நம்மளை வச்சு நிறைய வேலைகள் அவரோட ஊழியத்துக்காக நிறைவேற்றுவார். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றது, தேவனுக்காக உண்மையா இருங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னாவே உங்களை அவர் மோதிரமா அவர் கையில வச்சுப்பார். அவரோட ஊழியத்துக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல உங்களை முத்திர மோதிரமா கொடுத்து அனுப்புவார். நம்மளோட மதிப்பு, நம்மளோட செல்வாக்கு, உலக பிரகாரமாக வீடு கட்டி கார் வாங்கி, நான் 200 சவரன் நகை வச்சுருக்கேன், நான் பேங்க்கில் இவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. அது எதுவும் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகாது? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. இன்றைக்கி நீங்கள் பரலோகம் போனால் கேட்குற முதல் கேள்வி, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற முதல் கேள்வி, எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வயசு என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா கிட்ட பேசியிருந்தா கூட உங்கள் வயசுக்கு நீங்கள் எத்தனை ஆத்மாக்களை சந்திச்சிருக்கலாம். இன்றைக்கி நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அது மாத்திரம்தான். அதுதான் பெரிய சொத்து. அதுதான் நம்மளுக்கு நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலேருந்து பரலோகம் போகிறப்போ கொடுக்கப்படுற ஏணியே அதுதான். நம்மளை மோதிரமாக ஆண்டவர் வச்சுருக்காரு. நம்ம அதுக்கு ஆயத்தமா? நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமா? அப்படி நம்ம ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்காக உண்மை உத்தமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக பெரிய மோதிரமாக இருப்போம். நம்ம பரம்பரையில் நம்மளுக்கு முன்னாடியும் அப்படி ஒருத்தவங்க இருந்திருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு அப்புறமும் அப்படி ஒரு ஆள் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய 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 ஆசீர்வாதத்தோடு வைப்பார். இன்னைக்கு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை வாங்க ஆயத்தமா? தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களுக்கு கிருபையாக இருக்க வைப்பார். உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும் சரி, மரணப்படுக்கையில் இருந்தாலும் சரி, அது ஒரு நொடியில் சுகப்படுத்தா தேவனுக்கு வல்லமை உண்டு. தேவனை மாத்திரம் நம்புங்க. அவரை மாத்திரம் நம்பி அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுங்க. நீங்கள் தொட்டால் மட்டும் போதும், வல்லமை தானாக நம்மக்கிட்ட வந்துடும். நம்மக்கிட்ட வல்லமை வந்துருச்சுன்னா நம்மளை ஆண்டவர் முத்திர மோதிரமாக மாற்றுவார். நீங்கள் தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தரும் தேவனிடத்தில் உட்காந்து இந்த வசனத்தை குறித்து தியானிங்க. தேவனுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இட் இஸ் நாட் டூ லேட் ஃபார் அஸ் டு ஃபைண்ட் அவுட் த பர்பஸ் ஃபார் அவர் லைஃப். தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. தேவனிடத்தில் நான் என்ன பண்ண ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் நான் என்ன பண்ணணும்? மற்றவங்கள குறை சொல்லி குத்தி காமிச்சு பேசாதபடிக்கு நான் என் ஊழியத்தில் நான் என்ன செய்யணும்? மற்றவங்க பார்க்கல நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்காதபடிக்கு எனக்குன்னு ஒரு டிசிப்ளின் லைனர் ட்ரா பண்ணி வச்சுட்டு ஆண்டவருக்காக நான் உண்மையாக இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்க. அப்படி டிசைட் பண்ணுற பட்சத்தில் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமென்.